சிபி தமிழரசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழும் சிபியும் பார்த்தோம்னா அவங்க ஜெயராணியை பார்க்க போகிறாங்க. அப்போ ஜெயராணி வந்து தமிழை பார்த்ததுமே கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ உடனே வந்து அப்போ தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அம்மா நான் இப்படி அப்பாவை பார்த்தேன், அவர் தான் என்னை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பிரகாஷும் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. சிபி வந்து கொஞ்சம் தள்ளி நின்று அவங்க கேட்டுட்டு இருக்கவும் இது கேட்டதுமே ஜெயராணி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன தமிழ் சொல்லிட்டு இருக்கிற, அப்பாவை நீ பார்த்தியா, அப்படி பார்த்துருந்தேன்னா அப்பாவை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல, அப்பா தான் வந்து என்னை காப்பாற்றினதுக்கு அப்புறமா இவனுக்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிருன்னு சொன்னார், ஆனால் அதுக்கப்புறமா அவர் பாட்டுக்கு போயிட்டாருமா, அதுதான் எனக்கு புரியல அப்படிங்கும்போது இல்லை தமிழ், ஒருவேளை நீ வந்து அப்பாவை பார்த்துருக்க மாட்ட, அப்படி அவர் பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக அவர் வந்து உன்னை விட்டுட்டு போயிருக்க மாட்டார், நீ ஒருவேளை அப்பாவே நினச்சிட்டு இருந்தனால வேற யாரையாவது நீ பார்த்துருக்கலாம் அப்படிங்கும்போது அவன் என்னம்மா நீ பேசிகிட்டு இருக்கிற, அப்பாவை எனக்கு தெரியாதா என்ன அப்படிங்கும்போது நான் கண்டிப்பாக பார்த்தது அப்பாவை தாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதனால வந்து அவங்க ஜெயராணிக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, அப்படி பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக அவர் ஒன்று விட்டுட்டு போயிருக்க மாட்டார், ஏன் போனார் அப்படிங்கும்போது அதுதான் எனக்கு புரிய மாட்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படின்னு அப்பாவை நான் கண்டுபிடிச்சி தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஏன்னா அவர் அந்த ஊரில் தான் இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சுது, அதனால அவருக்கு என்ன நடந்தது, எதுக்காக என்னை அப்படி விட்டுட்டு போனார், ஆனால் என்னை பார்த்து அவர் ஒரு வார்த்தை கூட தமிழ்னு சொல்லி அவர் பேசவே இல்லை, அதுதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா சிபியை தான் காட்டுறாங்க. அப்போ தமிழ் வந்து எங்கள் ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கவும் அப்போ சிபி உடனே வந்து தமிழ் தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு தமிழ் பக்கத்தில் நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. தமிழ் கொஞ்ச நேரத்தில் எங்களெல்லாம் பயமுறுத்திட்டியே, உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாதுன்னு எனக்கு அந்த சூழ்நிலையில தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், உண்மையே சொல்ல போனாக்கி இன்னும்போல நீ இல்லாத வாழ்க்கையே எனக்கு கிடையாது, நீ என் பக்கத்திலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது எல்லாத்தையும் தமிழ் வந்து கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் தூங்கின மாதிரிக்கு அவங்க நடிச்சிட்டு இருக்கவும் அடுத்த நாள் காலையில் ஆனதுமே தமிழ் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு சிபி பக்கத்தில் வராங்க. உடனே சிபியும் என்ன தமிழ் என்னாச்சு அப்படிங்கும்போது ஏன் தூங்கிட்டு இருக்கும்போது மட்டும்தான் உங்கள் பாசத்தை காட்டுவீங்களா என்ன அப்படிங்கவும் உடனே சிபி பார்க்குறாங்க, என்ன தமிழ் நீ வளரிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது நான் ஒன்றும் வளரல, நான் தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நீங்கள் தான் எல்லாத்தையும் உண்மையை போட்டு உடைச்சிட்டீங்க, அதை நான் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன் அப்படிங்கவும் இது கேட்டதுமே ஐயோ நம்ம பேசுனது எல்லாத்தையும் இவ கேட்டுட்டு இருந்தாளா, இவ தூங்கின மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்காளா அப்படின்னு சிபி நினைக்கவும் உடனே தமிழ் சொல்றாங்க, எதுக்கு சிபி நீங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுது, இதுக்கப்புறம் எதுக்காக அப்படி நடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் அப்ப சிபி வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் ஜானுமா உன்னை முழுசா ஏத்துக்கிடணும், ஏன்னா அவங்க கிட்ட நீ பொய் சொல்லி வச்சிருக்கிற, அந்த பொய்யை வந்து நீ என்னைக்கு வந்து ஜானுமா கிட்ட நீ உண்மையை போட்டு உடைக்கிறியோ அந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து உன்னை ஏத்துக்கிடணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கையை தொடங்கணும் தமிழ், ஆனாலும் வந்து என்னால் ஒன்றும் பிரிஞ்சு இருக்கவே முடியாது, அது மட்டும் உண்மை அப்படின்னு சொல்லி நினைக்கவும் கூடிய சீக்கிரமே உங்கள் அப்பா எங்கே இருக்காருன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சே தீரணும், அவர் வந்தால் மட்டும்தான் இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் அப்படின்னு சிபி நினைக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா கணேஷ் தான் காட்டுறாங்க. அப்போ வந்து அமுதா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னங்க இந்த தமிழ் திரும்பி வரவே மாட்டான்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நானும் அதுதான் நினச்சேன், இவ வரமாட்டேன், இவ கதை முடிஞ்சிடும் சொல்லி நினச்சேன், ஆனால் திரும்பி வந்துட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கும்போதே அடுத்ததாக பார்த்தோம்னா வீட்டுக்கு கெஸ்ட்டுங்கெல்லாம் வர மாதிரி இருக்குது. அப்போ உடனே ஜானு வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடவும் அப்போ பார்த்தோம்னா அவங்க வர்ஷினியை பொண்ணு கேட்டு தான் வந்திருக்கிறாங்க. அப்போ பார்த்துக்கும்போது அவங்க ஜானுவோட பிஸ்னஸ்லேயும் வந்து அவங்க சேர்ந்துருக்கிறாங்க. அப்போ உடனே வந்து அந்த மாப்பிள்ளையோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என் பையனுக்கு நீங்கள் தானே பேர் வச்சிங்க, இப்போ ஓஹோன்னு ரொம்பவே வந்து பெரிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், அதனால தான் உங்கள் வீட்டிலேயே சம்மந்தம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா வந்து சிபியோட தங்கச்சி வர்ஷினியை தான் பொண்ணு கேட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இதை பார்த்ததுமே தமிழ் வந்து நினைக்கிறாங்க, வர்ஷினி வந்து ஏதோ ஒரு பையனை லவ் பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக ஜானு வந்து அவங்க சொல்றாங்க, உங்க அதாவது உங்க வீட்டுக்கு வர்ஷினி மருமகளா வர்றதுக்கு நாங்கள் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும், எனக்கு இதில் சம்மதம் தான், ஆனாலும் வந்து வர்ஷினி கிட்டேயே இதை பற்றி நம்ம கேட்டுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அதனால என்ன தாராளமாக நீங்கள் கேட்டுக்கிடுங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே ஜானு வந்து தமிழை பார்க்கும்போது தமிழ் வந்து நான் வர்ஷினியை அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் மீனா பார்த்தோம்னா இதை கேட்டதுமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க, எப்படியோ இது பெரிய இடத்து சம்பந்தமாக தான் இருக்குது, அதனால நம்ம பொண்ணை அங்கேயே மருமகளாக அனுப்பிவிட்டணும்னு சொல்லி நினைக்கவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சேதுவை தான் காட்டுறாங்க. ஏன்னா சேது வந்து வர்ஷினியை அவங்க ஒன் சைடாக அவங்க லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து தமிழ் வந்து வர்ஷினி கிட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் வர்ஷினி வந்து எனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ சேது வந்து அவங்க பார்த்தோம்னா வீடு அதாவது டோர் வெளியே நின்று அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ கல்யாணத்தில் சம்மதம் இல்லைன்னு சொன்னதுமே சேதுவுக்கு ரொம்பவே சந்தோஷம் அடைகிறாங்க. அப்போ வர்ஷினி கிட்ட வந்து அவங்க தமிழ் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன வர்ஷினி நீ வந்து யாரையாவது லவ் பண்ணுறியான்னு சொல்லி கேட்கும்போது உடனே வர்ஷினியும் ஆமா அப்படிங்கிறாங்க, அன்னைக்கு நீ பைக்கில் ஒரு பையன் கூட நீ போனியே அந்த பையன் தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ சேது வந்து நினைக்கிறாங்க நம்மளை
பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க தமிழ் அக்கா. ஏன்னா வந்து அவள் வர்ஷினியை நான் தானே இன்னைக்கு பைக்கில் அழைச்சிட்டு போனேன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வர்ஷினி பார்த்தோம்னா அவங்க பிரபு கூட போனதை பற்றி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அன்னைக்கு நான் பைக்கில் போனோம்ல, நான் அவரை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு வர்ஷினி சொல்லவே இது கேட்டதுமே சேதுக்கு சந்தோஷம் தாங்க முடியாமல் அவங்க போயிருந்தாங்க. ஏன்னா வர்ஷினி நம்மளை பற்றி தான் அவள் சொல்லிட்டு இருக்கிறா, நம்மளை தான் லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சேது சந்தோஷத்தோட போகவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க தமிழ் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க வர்ஷினிகிட்ட. எங்கள் பாரு அந்த பையன் யாருன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கும்போது கூடி சீக்கிரமே நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு இப்போமே தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ உடனே தமிழ் வந்து சொல்கிறாங்க அது நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்கப்பட்ட பிரபு தான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே தமிழ் வந்து என்ன வர்ஷினி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. ஆனால் சேது வந்து அது கேட்காமையோ போயிருந்தாங்க. அப்போ உடனே வர்ஷினி சொல்கிறாங்க ஆமாம் பிரபு தான் நான் லவ் பண்ணுறேன், நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதனால தமிழுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா பிரபுக்கும் சிபிக்கும் ஆகாதுன்னு தமிழுக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த கல்யாணத்துக்கு சிபி ஒத்துக்கிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் பிரபு தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கும்போது சரி இப்போதைக்கு இந்த பேச்சு பேச வேண்டாம், அப்புறமா பேசலாம், இப்போ ஜானுமா ஒன்று அழைச்சிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க, அதனால நீ வா அப்படிங்கும்போது இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாரு இப்போ நீ வரலன்னா அது ஜானுமாவை நீ அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆயிரும், அதனால நீ வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ் பார்த்தோம்னா சமாதானப்படுத்தி அவங்க வர்ஷினியை அழைச்சிட்டு வரவும் உடனே ஜானு வந்து வர்ஷினியை அவங்க பக்கத்தில் கூப்பிடும்போது வர்ஷினியும் பக்கத்தில் போகிறாங்க. அப்போ உடனே ஜானு வந்து சொல்கிறாங்க எங்கள் வீட்டு பொண்ணு நாங்கள் என்ன சொன்னாலும் ஒத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினி உனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் வர்ஷினி என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ தமிழ் வந்து ஆமான்னு சொல்லு அப்படின்னு தலையசைக்கவும் உடனே வர்ஷினியும் ஆமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா சேது வந்து நினைக்கிறாங்க ஐயோ என்னது வர்ஷினி இந்த மாதிரிக்கு சரின்னு சொல்லிட்டாள் அப்படின்ட்டு இருக்கும்போதே அடுத்ததாக பார்த்தோம்னா சேதுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணுமே, வர்ஷினிக்கு கண்டிப்பாக இஷ்டம் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவள் சரின்னு சொல்லிட்டு இருக்கிறா, நம்ம தமிழ் சிஸ்டர்கிட்ட நம்ம லவ்வை பற்றி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேது இன்னொரு பக்கம் நினச்சிட்டு இருக்கும்போதே அடுத்தது அவங்களும் வந்து கூடி சீக்கிரமாக நம்ம இதை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. உடனே எங்கே பார்த்தோம்னா வர்ஷினி ரூமுக்கு வரவும் அப்போ வந்து தமிழ்கிட்ட வந்து சொல்கிறாங்க அங்கே பாரு எனக்கு பிரபு மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா கண்டிப்பாக நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படிங்கும்போது என்ன வர்ஷினி இப்படி பேசிட்டு இருக்கிற, உனக்கும் பிரபுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா வந்து தமிழ் வந்து சிபி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்ல வராங்க. வர்ஷினிக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தோம்னா மீனா வந்து ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே சிபி வந்து என்ன சொல்லிட்டு இருக்கிற தமிழ் அப்படிங்கும்போது ஆமா வர்ஷினி வந்து ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ தமிழ் மீனா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என் பொண்ணுக்கு பெரிய இடத்துல சம்மந்தம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த தமிழ் இங்கேயும் வந்து குறுக்க நின்றுட்டு இருக்காளா, இவளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா அடுத்தது தமிழ் வந்து வர்ஷினி யார் லவ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு சிபி கிட்ட சொல்றதுக்காக வராங்க. அடுத்தது பிரபுதான் சொல்லி தெரிய வரும்போது அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது, அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் சேது வந்து வர்ஷினி லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதனால அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது, தமிழ் இதை எப்படிலாம் சமாளிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.